டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. பல கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர். சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்ல. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகிறார். தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொல்கிறார். நாம் சொல்லவில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கின்றது? இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிந்திச்சு பாருங்க. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஒரு 4 நாளுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வடமாநில தொழிலாளர் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு ரயிலே செல்கிறார். 4 சிறுவர்கள் அவரை பட்டா கத்தியோடு கஞ்சா போதையிலே கடுமையாக தாக்கிட்டார்கள். கெஞ்சுகிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது. எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி! இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு கஞ்சா போதை தமிழகத்திலே தாண்டவாடி கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்கின்றது. அதை தடுத்து நிறுத்தல் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிட்டோம், பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசினோம். ஆனால் போதை நடமாட்டத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். நமக்கு செல்வோம் நம்முடைய குழந்தைகள். நம் கண்ணெதிரே இந்த ஆட்சியிலே போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. பல கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர். சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்லை. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். உண்மையிலேயே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்திருந்தால், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் அனுப்பிய அந்த பட்டியலில் இருந்துதான் யுபிஎஸ்சி அதிலே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாநில அரசுக்கு அனுப்பி இருக்கின்றது. அந்த 3 பேரில் ஒருவரை நியமிப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏனென்றால் 3 பேரில்
ஒருவர் கூட இவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் நியமிக்கப்பட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள், சுயமாக சிந்திப்பார்கள், சுயமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள். அதனால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற 3 டிஜிபிகள் ஒருவரை நியமிக்காத காரணம். ஆக இனியாவது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தெரிவித்து விட்டது. இன்னும் இந்த முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இன்னும் சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கவில்லை. இதை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.